ദൈവമേ നിൻ ഹൃദയം സ്നേഹത്തിൻ സാഗരം യേശുവേ എൻ ഹൃദയം നീ വസിക്കും ആലയം സ്നേഹിക്കാനാരുമില്ല നീ നൽകും സ്നേഹം പോലെ നീ குமாரன் பரிசுத்தாவியின் கிரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நல்ல நாளிலே பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக ஆண்டவராகிய கடவுள் உபாகமம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வேளைப்பாறுதலிலும் சுதந்திரத்திலும் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே என்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதி, உங்களை நான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர்களுடைய 2ஆம் 3ஆம் தலைமுறையில் அவர்களுடைய தகாத நடவடிக்கையும் பாவமுமே அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாத, அங்கே ஓய்வெடுக்க முடியாத, இளைப்பாறுதல் பெற முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கின்ற அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் பல இன்னல்களையும் சோதனைகளையும் இடையூறுகளையும் கடந்து வரும் பொழுது அவர்களிடத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், உங்களுடைய இளைப்பாறுதல் இன்னும் நீங்கள் அடையவில்லை என்று சொல்கிறார். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவிக்கிடையே ஒரு தகராறு. அவரிடத்தில் மனைவி சொல்கிறார், இனிமேல் நீங்கள் குடிக்கக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது என்று சொல்லி. அவன் ஒரு நாள் மனைவியிடம் ஒரு பிச்சைக்காரனை, ஒல்லியான உடம்புக்காரனை கூட்டி வந்து அவனிடத்தில் கேட்கிறான், நீ குடிக்கிறாயா, புகைப்பிடிக்கிறாயா? இல்லை. உடனே அவனை அனுப்பி விடுகிறான். நான் ஆம், அனைத்தும் செய்து அடுத்த ஒரு மனிதனை கொண்டு வருகிறான். அவனிடம் கேட்கிறான், மனைவிக்கு முன்பாக நிறுத்தி. அவன் சொன்ன உடனே, ஆம், அத்தனையும் செய்து கொண்டிருக்கிறேன், இதோ உனக்கு 100 ரூபாய் என்று சொல்லி கொடுத்து அனுப்பி விடுகிறான். 3ஆவதாக ஒரு பிச்சைக்காரனை மனைவி முன்பாக நிறுத்தி, நீ குடிக்கிறாயா, புகைப்பிடிக்கிறாயா என்று கேட்டவுடன், இல்லையா, அந்த கெட்ட பழக்கங்களாம் என்னிடத்தில் இல்லை. அப்பொழுது மனைவியிடம் அவன் காண்பித்து கேட்கிறான், சொல்கிறான், எதுவுமே செய்யாமல் இருப்பதனால்தான் இவர்களுக்கு இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை. அன்பான இறை மக்களை, இந்த சம்பவத்திலிருந்து நாம் செய்கிற தவறுகளை, நாம் செய்கிற பாவங்களை அனுதினமும் நாம் நியாயப்படுத்தி பேசுவதில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகவே தான் நாம் கடவுளிடத்திலிருந்து இன்னும் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும். இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய கஷ்டங்கள், கண்ணீர், கவலை இவை எல்லாவற்றிலுமிருந்து கடவுள் அவர்களை அப்புறப்படுத்தி பலமான, ஆளும் தேனும் ஓடுகிற அன்பான, இனிப்பான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையைத்தான் இளைப்பாறுதல். நாம் மரண வேளையில் நாம் மரித்தவர்களுக்காக சொல்லும் பொழுது அவர் இந்த உலக கஷ்டங்களை விட்டு இன்னுலக இன்பத்துக்காக அவர் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் வாழுகின்ற அந்த வாழ்க்கையிலே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. சங்கீதம் 3:8 ஆண்டவராகிய கர்த்தர் இவ்வாறாக சொல்கிறார், அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு கடவுளுடைய இளைப்பாறுதலில் நீங்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லையே. இன்றில் நம்மில் அநேகம் பேர் நாம் செய்கிற பாவங்களையும் நாம் செய்கிற செயல்களையும் நியாயப்படுத்தி பேசி கடவுளுடைய இளைப்பாறுதலை, அவருடைய பரலோக வாழ்க்கையை நாம் இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த உலக வாழ்க்கை சொற்ப காலம். அதை அற்பமாக எண்ணாதபடி அது உயர்வாக எண்ணி, ஆசீர்வாதமாக எண்ணி, காலத்தை கண்போல எண்ணி, பொன்போல எண்ணி, அந்த வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கஷ்டம், நஷ்டம், கவலை, கண்ணீர், பல்வேறு விதமான இன்னல், வியாதிகள் இவைகளில் இருந்து நாம் விடுவிக்கப்பட்டு
ஒரு மகிழ்ச்சியும் இன்பமான ஒரு ஆறுதலான ஒரு வாழ்வைத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் இளைப்பாறுதல் என்று இன்னும் நீங்கள் பிரவேசிக்கவில்லையே. நாம் இன்னும் இன்னைக்கு அநேக பேர் நான் நன்றாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு, நான் செவித்தேன், எனக்கு இந்த பொருளை கொடுத்தார், இந்த வாகனத்தை கொடுத்தார், என்னை அங்கே போகச் சொன்னார், இங்கே போகச் சொன்னார் என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் அன்பான இறை மக்களே, இன்னும் நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் வரவில்லையே என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த உபாகமம் 12:9 அந்த வார்த்தையின்படி இந்த நாட்களிலே நீங்களும் நானும் அவருடைய இளைப்பாறுதலுக்கென்று நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் இன்றும் என்றும் சதா காலமும் அவருடைய நித்திய வாழ்வுக்கென்று வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு இளைப்பாறுதலை தரும்படி உம்முடைய அன்பை இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து எங்களுக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி இன்றைக்கு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல், ஒரு மெய்யான ஒரு மனம்